வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் வந்து யூஸ்ஃபுல் 6 vocabularies. நம்பர் 1, ஆம்பிள். ஆம்பிள்னா என்ன அர்த்தம்? தேவைக்கு அதிகமா இருக்கிறது, மிதமிஞ்சி இருக்கிறது. இன்னொரு அர்த்தம் என்ன? பெரிய, பரந்த, அகன்ற அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். முடிவு எடுக்கிறதுக்கு நமக்கு தேவைக்கு அதிகமாகவே நேரம் இருக்கு. We have got ample time to make a decision. We have got ample time to make a decision. Next பார்க்க போறோம். Number 2, obscure. OBSCURE. obscure என்ன அர்த்தம்? மங்கலான, தெளிவற்ற, புகழ் பெறாத. சோ 3 மீனிங் இருக்கு. லெட்ஸ் an எக்ஸாம்பிள். உன்னோட ஆன்சர்ஸ்லாம் குழப்பற மாதிரியும் தெளிவு இல்லாமலும் இருக்கு. யார்ட்டையாவது கேள்வி கேட்போம், அவங்க பதில் சொல்லும்போது சொல்லுவோம் இல்லையா, நீ சொல்ற பதில்லாம் வந்து தெளிவாகவும் இல்ல, குழப்பற மாதிரி இருக்கு. Your answers are obscure and confusing. Your answers are obscure and confusing. Next என்ன பார்க்க போறோம்? Number 3, arms. ஆர்ம்ஸ்னா என்ன? பிச்சை. அதாவது பிச்சை எடுக்கிறதுக்கு பெக்குன்னு சொல்லுவோம், பிச்சைக்காரரை பெக்கர்னு சொல்லுவோம். பிச்சையை நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்? ஆர்ம்ஸ்ன்னு சொல்றோம். இப்ப கவனிங்க, பிச்சைனா பணமா காசா கொடுக்குங்க அவசியம் இல்லை, உணவா கொடுக்கலாம், உடையா கொடுக்கலாம். இது எல்லாமே எதுல அடங்கும்? ஆர்ம்ஸ்குள்ள அடங்கும். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். அந்த முதியவர் வந்து முழுக்க முழுக்க மத்தவங்க கொடுத்த பிச்சையில தான் உயிர் பழைச்சாரு. The elderly man solely survived on alms. The elderly man solely survived on alms. நல்லா கவனிங்க. solely என்ன அர்த்தம்? முழுக்க முழுக்க, முற்றிலும் அர்த்தம். அதே மாதிரி survive இந்த வேர்புக்கு உயிர் பழைக்கிறதுன்னு அர்த்தம். நம்பர் 4, rigid. என்ன அர்த்தம்? மாற்ற முடியாத, அல்லது மாற்றத்தை விரும்பாத, அல்லது பிடிவாதமான அர்த்தம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். ரொம்ப பிடிவாதமா இருக்காத, மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராரு. டோன்ட் பி rigid, open to change. Don't be rigid, open to change. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 5, malice. என்ன அர்த்தம்? கெட்ட எண்ணம் அல்லது வன்மம். நல்லா கவனிங்க, தமிழ்ல வன்மம் இல்லாட்டி கெட்ட எண்ணம்னு சொல்லுவோம், அதைத்தான் இங்கிலீஷ்ல maliceன்னு சொல்றோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். அவ கெட்ட எண்ணத்துலதான் அதை செஞ்சா, அவ வன்மத்துலதான் அதை செஞ்சா. She did it out of malice. She did it out of malice. சோ இந்த வீடியோட லாஸ்ட் லெக்கு வந்துட்டோம். நம்பர் 6, sacred. என்ன அர்த்தம்? புனிதமான. லெட்ஸ் an எக்ஸாம்பிள். உன்னோட நெத்தியில திருநீரு பூசிக்கோ, உன்னோட நெத்தியில திருநீரு பூசிக்கோ. ஸ்மேர் sacred ash on your forehead. நல்லா கவனிங்க, இதுல ஸ்மேர் இந்த வேர்புக்கு என்ன அர்த்தம்? பூசிக்கிறது. அதே மாதிரி திருநீர் என்ன சொல்றோம்? ஆஷ்னா சாம்பல், திருநீரை sacred ash. அதே மாதிரி நெற்றியை வந்து forehead அப்படின்னு சொல்றோம். மை டியர் வியூவர்ஸ், யூஸ்ஃபுல் 6 vocabularies. இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.